வெல்கம் டு ஐக்கயம் நியூயம் கஞ்சமலை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? அதாவது நியூமரேட்டரில் ஸ்மால் நம்பராக இருந்து டினாமினேட்டரில் வந்து கிரேட்டர் ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்வோம்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். எனி நம்பர் எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் எப்படி இருக்கணும்? ஸ்மாலாக இருந்து டினாமினேட்டரில் கிரேட்டராக இருந்தால் அது என்ன ஃப்ராக்ஷன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்? நியூமரேட்டரில் பெரிய நம்பராகவும் டினாமினேட்டரில் ஸ்மால் ஒன்னாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்வோம்? நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு சொல்வோம். ஓகே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எதை சொல்வோம்? ஒரு ஹோல் நம்பர், எனி ஒரு ஹோல் நம்பர் அண்டு ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்வோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்வோம். ஓகேவா? ஒரு ஹோல் நம்பர் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்வோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்வோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்மக்கிட்ட இங்கே எவ்வளோ பிஸ்கெட்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 பிஸ்கெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. 2 பர்சன்ட்க்கு நம்ம ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். எப்படி கொடுப்போம்? ஒருத்தருக்கு 2 அனதர் ஒருத்தருக்கு 2 பிரிச்சுருவோம். அகெயின் வந்து இந்த ஒன்றை எப்படி பிரித்து கொடுப்போம்? ஆளுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம ஆளுக்கு ஆஃப்னு நம்ம பிரிச்சிட்டோம். இது எப்படி ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவோம்? ஒருத்தருக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் நம்பர் 2, ஒரு ஹாஃப்னா எப்படி ரைட் பண்ணுவோம்? 1/2. ஒன்றை தானே 2வை பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ மொத்தம் எவ்வளோ பார்ட்ஸ் இருந்தது? 2 பார்ட்டில் 1 இவருக்கு. ஓகே, ஹோல் நம்பர் ஒன்றும் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சேர்ந்தது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 1/2. இது ஒரு வகையான ஃப்ராக்ஷன். அனதர் வேல நம்ம இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா பிஸ்கட்டையுமே ஆஃபாக பிரிச்சுட்டு அதுலேருந்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 5 பிஸ்கட்டையுமே ஆஃபாக பிரிச்சுட்டோம். இப்போ ஒவ்வொரு பிஸ்கட்லேயுமே 2 பேர்த்துக்கும் ஹாஃப்னு பிரிக்க போகிறோம். ஓகே, இது ஒருத்தருக்கு, 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 இது ஒருத்தருக்கு. ஓகே, இப்போ பிரித்தாச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஹாஃப் வந்திருக்கும் அதை ஃப்ராக்ஷனில் நம்ம ரைட் பண்ணலாம். எவ்வளோ ஹாஃப்ஸ் வந்திருக்கு? 5 ஹாஃப்ஸ். ஒருத்தருக்கும் எவ்வளோ ஹாஃப் வந்திருக்கு? 5 ஹாஃப். 1/2, இது ஒரு 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2, இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃப். மொத்தம் 5 ஹாஃப் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கு இல்லையா? ஸோ டினாமினேட்டர் அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணுறோம். 1 + 1 என்ன வரும்? 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 என்ன வரும்? 5. 5/2ன்னு கிடச்சிருக்கு. 5/2 அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நியூமரேட்டரில் கிரேட்டர் ஒன்னாகவும் டினாமினேட்டரில் ஸ்மால் ஒன்னாகவும் எப்படி இருக்குது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. நம்ம இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 2 1/2 அப்படிங்கிறதும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 5/2 அப்படிங்கிறதும் ரெண்டும் ஈக்குவல். எப்படி வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவையும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாவையும் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 1/2வும் 5/2வும் ஈக்குவல்னு பார்த்தோம். இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? 2 1/2 ஈக்குவல் டு இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலான்னா 2 + 1/2ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கலாம்? டிவைடில் 1 இருக்கலாம். டிவைடில் 1 இருந்துச்சு அப்படின்னா அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஓகே, இப்போ 1 இருக்கிறதா வச்சுப்போம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டே ஆட் பண்ணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 1. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் போட்டுருவோம். 2 1 is 2. ஓகே, நியூமரேட்டரில் என்ன பண்ணுவோம்?
2வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். 2 into 2 plus next இங்கே 1 into 1. 1 into 1 என்ன வரும்? 1. ஓகே, இப்போ 2 2s are என்ன வரும்? 4. 4 plus 1 by 2 equal to 4 plus 1 என்ன வரும்? 5. 5 by 2. இப்போ நமக்கு இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார்முலா எப்படி கிடைக்குதுன்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு, இப்போ நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்ததை எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2 அப்படிங்கிறது என்ன? இந்த ஹோல் நம்பர். எதை மல்டிப்ளை பண்ணோம்? இன்ட்டு 2. இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் 1 தான் இருக்கணும்ல, நியூமரேட்டரில் எனி நம்பர்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். நியூமரேட்டர் டிவைட் பை, இங்கே என்ன இருக்குது? 2. 2ங்கிறது இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர். ஓகே, இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைட் பை டினாமினேட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணுறோம். 5 அப்படிங்கிறது உள்ளே வரும், 2ங்கிறது வெளில வரும் இல்லையா அந்த இடத்துல. ஓகே, 2 டேபிளில் 5 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 2s are 4. 2 டைம்ஸ் வரும். 2 2s are 4. ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன வருது? 1. ஓகே, சப்ராக்ட் பண்ண இந்த இடத்துல என்ன வரும்? 1 வரும். ஓகே, இப்போ இங்கே எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, 2ங்கிறது கண்டிப்பாக டிவைடில் தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல 2, இங்கே 2 அப்படிங்கிறது இந்த ஹோல் நம்பர். இதை நம்ம என்னன்னு சொல்வோம்? இந்த 2வை இந்த இடத்துல இருந்தது என்னன்னு சொல்வோம்? கோஷன்ட் அப்படின்னு சொல்வோம் இல்லையா? இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கான ஃபார்முலா எழுதுகிறோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா ரைட் பண்ணலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு, இதை நம்ம என்னன்னு சொல்வோம்? இந்த 2வை கோஷன்ட்டுன்னு சொல்வோம். ஓகே, கோஷன்ட். நெக்ஸ்ட்டு இங்கே 1ங்கிறது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ரிமைண்டர். அப்போ இங்கே என்ன போடுவோம்? நியூமரேட்டரில் ரிமைண்டர் டிவைட் பை, இங்கே என்ன போடுவோம்? இந்த டிவைசர் 2. ஓகே, இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண ஃபார்முலா கிடச்சிருச்சு இல்லையா? கோஷன்ட். இப்போ நம்ம இதே மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு கோஷன்ட்டை இந்த இடத்துல ஹோல் நம்பராக ரைட் பண்ணிப்போம். ரிமைண்டர் வருது இல்லையா? அதை நம்ம நியூமரேட்டரில் போட்டுப்போம். இந்த டிவைசரை டினாமினேட்டரில் போட்டுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ் பார்க்கலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, 3 circles are completely shaded. 3 circles வந்து completely shade பண்ணியிருக்காங்க. half of the another circle is shaded. இதில் half circles add பண்ணியிருக்காங்க. that is totally 3. அப்புறம் ஒரு half circle are shaded. ஓகே, next improper fraction இது எப்படி வருது? each circle has divided into halves. there are totally 7 half circles. இதை half பிரித்தா எவ்வளோ சர்க்கிள்ஸ் வரும்? 1 2 3 4 5 6 7. டோட்டலாக 7 சர்க்கிள்ஸ் வருது. which is equal to 7/2. இந்த இடத்துல எவ்வளோ half part இருக்குது அப்படின்னா 7 half part இருக்குது. 1/2 plus 1/2 plus 1/2 plus 1/2 1/2 1 2 3 4 5 6 7 half part இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் எடுத்து ரைட் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். நியூமரேட்டரில் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6, 6 + 1 என்ன வரும்? 7. 7/2 நமக்கு இந்த இடத்துல இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடைக்குது. ஓகே,
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் இங்கே டேஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, டேஸ் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷேடட். எவ்வளோ ரெக்டாங்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2 ரெக்டாங்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணியிருக்காங்க. டேஸ் போர்ஷன்ஸ் ஆஃப் another rectangle is shaded. another ரெக்டாங்கிளில் எந்த போர்ஷன் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ போர்ஷன் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் டோட்டல் பார்ட் எவ்வளோ பிரிச்சுருக்காங்க? 1 2 3 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு எவ்வளோ பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க? 1 பார்ட். அப்போ இதில் எவ்வளோ பார்ட் ஷேடட் ஆகிருக்கு? 1/4 பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டோட்டலி டேஸ் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஷேடட். இப்போ டோட்டலாக எவ்வளோ ரெக்டாங்கிள்ஸ் ஷேட் பண்ணியிருக்கு? இது ஒரு 2, அப்புறம் இங்கே 1/4, 2 1/4. ஓகே, நெக்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். ஈச் ரெக்டாங்கிள் இஸ் டிவைடட் இன்ட்டு 1/4 ஆர் குவார்ட்டர்ஸ் ஆர் 1/4. ஒவ்வொரு ரெக்டாங்கிளையும் 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. நம்ம இந்த ஒரு பார்ட்டை என்னென்னு சொல்லுவோம்? 1/4 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர் ஆர் டோட்டலி டேஷ் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள்ஸ் ஷேடட். இப்போ இங்கே எவ்வளோ குவார்ட்டர் பார்ட் வந்து இந்த ரெக்டாங்கிளில் வந்து எவ்வளோ குவார்ட்டர் பார்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 குவார்ட்டர் பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த குவார்ட்டர் பார்ட்லாம் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இப்போ ஒவ்வொரு குவார்ட்டர் பார்ட்டையும் எப்படி ரைட் பண்ணலாம்? 1/4 1/4, இதையும் 1/4 1/4ன்னு ரைட் பண்ணுவோம். again 1/4 1/4 1/4 1/4, இது ஒரு 1/4. ஓகே, இப்போ இந்த 9 குவார்ட்டர் பார்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கா? டினாமினேட்டர் என்ன இருக்குது? 4 எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். 1 + 1 2 2 + 1 3 3 + 1 4 4 + 1 5 5 + 1 6 6 + 1 7 7 + 1 8 8 + 1 என்ன வரும்? 9 9/4 அப்படின்ற இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டேஷ் ஹெக்ஸகன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஷேடட். எவ்வளோ ஹெக்ஸகன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 ஹெக்ஸகன் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிட்டாங்க. டேஷ் போர்ஷன்ஸ் ஆஃப் அனதர் ஹெக்ஸகன் இஸ் ஷேடட். அனதர் ஹெக்ஸகனில் எவ்வளோ போர்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கு? ஃபஸ்ட்டு டோட்டல் பார்த்துடலாமா? 1 2 3 4 5 6 பார்ட்டில் 1 பார்ட் ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ 1/6 போர்ஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தட் இஸ் டோட்டலி டேஷ் ஹெக்ஸகன்ஸ் ஆர் ஷேடட். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஹெக்ஸகன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க? ஒரு 4 ஹோல் பார்ட் ஒன்று, நெக்ஸ்ட்டு 1/6 பார்ட் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு. ஈச் ஹெக்ஸகன் இஸ் டிவைடட் இன்ட்டு 1/6 ஆர் 1/6. ஒவ்வொரு ஹெக்ஸகனையும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 6 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஒரு பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1/6 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர் ஆர் டோட்டலி டேஷ் 1/6 ஆஃப் ஹெக்ஸகன் ஷேடட். 1/6 ஆஃப் ஹெக்ஸகன் வந்து எவ்வளோ பார்ட் வந்து டோட்டலாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது 1/6, இது ஒரு 1/6. இதே மாதிரி இந்த ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது? 6 பார்ட் இருக்குது. இது ஒரு 6 6 + 6 என்ன வரும்? 12 12 + 6 என்ன வரும்? 18 18 + 6 என்ன வரும்? 24 24 + 1 என்ன வரும்? 25. அப்போ டோட்டலாக 25 1/6 பார்ட் வந்து ஷேடட் பண்ணியிருக்காங்க. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டோட்டல் பார்ட்டி நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? 1/6 1/6 1/6ன்னு சொல்லிட்டு மொத்தம் டோட்டலாக எவ்வளோ பார்ட் இருக்குது? 25 பார்ட் இருக்குது. ஓகே, இப்போ 25 பார்ட்டையும் ஆட் பண்ணுவோம். டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் என்ன வரும்? 6. ஓகே, நியூமரேட்டரில் எவ்வளோ 1 இருக்கும்? எல்லாத்துலேயும் 1 1 தான் வரும். 25 1 இருக்கும். 25 1ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? 25. அப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்ன வருது நமக்கு? 25/6ன்னு கிடைக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பாய்.